ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23. தியான வசனம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சிறப்புமிக்க ஒரு பந்தியை நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதை பார்த்தோம். அந்த மேன்மையான பந்தி யாருக்கு கிடைக்கிறது என்றால், யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த பந்தியை கொடுக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு அந்த பந்தியை கொடுக்கிறார். பசி தாகமுள்ளவர்களுக்கு அந்த பந்தியை கொடுக்கிறார் என்று தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஆயத்தப்படுத்துகிற பந்தியை இங்கே ஆண்டவர் காண்பிக்கிறார். தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை கொடுக்கிறார். இதை நாம் 3 விதமான அம்சங்களிலே சிந்திக்கலாம். முதலாவதாக, நம்முடைய எதிராளியாகிய பிசாசுக்கு முன்பாக நமக்கு பந்தியை கொடுக்கிறார். நம்முடைய எதிராளியாகிய பிசாசுக்கு முன்பாக பந்தி. நம்முடைய ஆசீர்வாதங்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் கண்டடையக்கூடிய நிறைவான ஆசீர்வாதங்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நம்முடைய சத்துருவாகிய பிசாசின் கூட்டமெல்லாம் முனைந்து நிற்கின்றன. குறைந்தபட்சம் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காகிலும் அந்த வல்லமைகள் தங்களால் இயன்றவரை பிரயாசப்படுகின்றன. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யோவேல் 2:26 நாம் வாசித்தோம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதாக குறிப்பிடுகிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. திரளான பிசாசனுடைய கூட்டங்கள் உனக்கு முன்பாக நிற்கலாம். ஆனால் நீ நானும் அவருடைய ஜனமாக அடையாளம் பெற்றவர்களாக, நெற்றியிலே சிலுவை அடையாளம் அறைந்தவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தை 2 முறை கூறப்பட்டுள்ளது. இதை எப்பொழுது நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய மக்களாக இருக்கின்ற பொழுது போராட்டங்கள், தொல்லைகள் வரலாம். ஆனால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னும் 27ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்பதாக 27ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? என் ஆண்டவர், அவர் என்னை சத்துருக்களுக்கு முன்பாக பலப்படுத்துகிறார், பந்தியை கொடுக்கிறார். ஆம், அவர் கொடுக்கின்ற பந்தி மேன்மையான ஒரு பந்தி. ஆகையினாலே நான் பயப்படவே தேவையில்லை. நான் விசுவாசம் உள்ளவனாக, கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவனாக, நான் உறுதியான விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவனாக நான் இருக்கின்ற பொழுது என் ஆண்டவர் என்னை சத்துருக்களிடமிருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு மாபெரும் சிறப்பான மேன்மையான ஒரு பந்தியை அவர் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே அவர் என் ஜீவனின் பலனாக இருக்கிறார். நான் பலவீனன் என்று நீ கூறிக்கொண்டே இருக்காது. எல்லா நிலையிலும் கர்த்தர் என் ஜீவனின் பலன் என்று கூறுவோம் என்றார். இவ்விதமாக அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்போம் என்றால் நம்முடைய பலவீனம் நீங்குவதையும், கர்த்தர் நம்முடைய பலனாயிருப்பதையும், அந்த பலனாகிய விருந்தை தேவன் நமக்கு கொடுப்பதையும் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தின் மூலமாக உணர முடியும். ஆகையினால் தைரியமாய் சொல்ல முடியும், யாருக்கு நான் பயப்படுவேன்? இருளின் பலன் யாவும் என் வெளிச்சமான கர்த்தரால் அழிந்து போகும். எதிரிகள் எல்லாரிடமிருந்தும் என் ரட்சிப்பாகிய கர்த்தரால் காக்கப்படுவேன். நான் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் தைரியமாக சொல்ல முடியும். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சத்துரு நம்மேல் மேற்கொள்ளாதவாறு அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறவராக, பந்தியை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதைத்தான் 41ஆம் சங்கீதத்திலே கூட நாம் பார்க்கிறோம். 1வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று அறிவேன். சத்துரு நமக்கு முன்பாக இருக்கிறான்.
ஆனால் அவனுக்கு முன்பாக தேவன் உனக்கும் எனக்கும் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவன் உன்னையும் என்னை மேற்கொள்ளாதவாறு தேவன் கிருபை செய்கிறவராக மகா திரட்சியான பந்தி உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அதை 1வது வசனத்தில் என பார்க்கின்ற பொழுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்பதாக சொல்லுகிறார். நான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் சிறுமை அடைந்தவர்கள் மேல் நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? ஒரு அக்கறை உடையவனாக, கரிசனை உடையவனாக இருக்க வேண்டும். தீங்கு நாள் வராது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. உனக்கு சத்துரு கிடையாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் தீங்கு நாளிலே பாதுகாத்து ஏற்ற சமயத்தில் விடுதலை தருவார் என்று தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. தீங்கு நம்மை தாக்கும் பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால், இங்கே மீகாவின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நான் பார்க்கின்ற பொழுது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, வெளிச்சமாகிய திரட்சியான ஒரு விருந்தை பகைஞருக்கு முன்பாக, எதிராளிக்கு முன்பாக உனக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒரு ஆண்டவர். நீ விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம், ஆனாலும் நீ எழுந்திருக்கும்படியான கிருபையை கொடுப்பேன் என்பதாக சொல்லுகிறார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். கர்த்தருடைய பிள்ளையாயிருக்கும் ஒருவன் விழுந்தால் என்ன நடக்கிறது? சத்துரு மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் கர்த்தருடைய கிருபையால் நீங்களும் நானும் எழுந்திருப்போம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கும். சிறிது நேரம் கர்த்தருடைய அனுமதியால் தொல்லைகள் இருந்தாலும் கர்த்தர் மீண்டும் தம்முடைய வெளிச்சத்திற்கு நம்மை கொண்டு வருவார். நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார். பிசாசானவன் வெட்கப்பட்டு ஓடிவிடுகிறவனாக காணப்படுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சத்துருவினால் தாக்கப்பட்டு வியாதியுள்ளவர்களாக இருப்போம் என்றால், பிள்ளைகளின் அப்பம் நமக்காக ஏராளமாக ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டுள்ளது. நாம் சோர்வுற்றிருப்போம் என்றால், நம்மை புத்துணர்ச்சி அடைய செய்யும் ஜீவ தண்ணீர் கர்த்தரிடத்தில் உண்டு. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்பதாக ஏசாயா 58:11 கூறுகிறது. கர்த்தர் நம் எதிராளியாகிய சாத்தானுடைய சேனைகளின் முன்னிலையில் நம் முகத்துக்கு ரட்சிப்பாயிருந்து நாம் வெட்கப்பட்டு போகாமல் நம்மை காப்பது மாத்திரமல்ல, அவற்றுக்கு முன்பாக நம்மை கனப்படுத்தவும் செய்கிறார். இதைத்தான் யாத்திராகமம் 8:23 சொல்லுகிறது. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று தம்முடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக பார்வோனுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். பார்வோன் சாத்தானுக்கு நிழலாட்டமாக இருக்கிறான். கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை என்பதாக யாத்திராகமம் 11:7 கூறுகிறது. அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் அவர்களுடைய சத்துருக்களுக்கும் இடையே இருந்த வித்தியாசத்தை விளங்க பண்ணினார். இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள் என்பதாக ஏசாயா 65ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே நமக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தானியேல் சிங்கங்களின் கபியில் இளைப்பாறுதலோடு இருந்தது போலவும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் 7 மடங்கு சூடாக்கப்பட்டு எரிந்து கொண்டிருந்த அக்கினி சூளையிலே இன்பமாய் உலாவிக் கொண்டிருந்தது போலவும், கர்த்தர் நமக்கு உனக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்துகிற பந்தியில் சத்துருவின் முகத்துக்கு முன்பாகத்தான் நாம் புசித்து மகிழ வேண்டும். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்கள் மேலாக உயர்த்தப்படும் என்பதாக 27ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே ஒரு வெற்றி துணியாகிய தாவீது கூறுகிறதை பார்க்க முடியும். சத்துருவின் வல்லமைகள் ஒருவேளை உன்னையும் என்னையும் சூழ பாளையம் இறங்கலாம். ஆனாலும் அவை நாம் பாளையத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. அவை மிகவும் கலங்கி தவிக்கத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஒத்தாசையையும் ஆசீர்வாதங்களையும் எப்போதும் தப்பாமல் நம்மேல் பொழிந்தருளிக் கொண்டே இருப்பார். அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய எதிராளிகளுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும்
வலதுபுறத்திலே எங்களுக்கு நிழலாயிருந்து எங்களை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்துகிற கர்த்தர் எங்களுக்கு உண்டு, எங்களை திரும்பவும் மன்னித்து சேர்க்கிற கர்த்தர் உண்டு என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக, ஆண்டவரே, இந்த பிசாசுக்கு முன்பாக நாங்கள் தலைகவிழ்ந்து விடாதபடி எப்பொழுது தலை நிமிர்ந்து நடக்க, ஆண்டவரே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே இருந்தால் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லுகின்ற அந்த ஆண்டவரே வெற்றி தனியோடு கூட நாங்கள் வாழ நீர் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.